ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சுஜாதா அவர்கள் எழுதிய "என் இனிய இயந்திரா" அப்படிங்கிற கதையுடைய தொடர்ச்சிய தான் கேட்கப் போறோம். இது பார்ட் 2. இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கையும், பிளேலிஸ்ட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். அத பார்த்துட்டு இத பார்த்தா தான் கதை புரியும். இப்போ நம்ம கதைய கன்டின்யூ பண்ணலாம். நைட் போன சிபி இன்னும் வரல. மார்னிங் விடிஞ்சே விடிஞ்சாச்சு. இன்னும் வரல. அதனால ஜீனோ சொன்னபடியே நிலாவும், ஜீனோவும் சிபி வொர்க் பண்ற ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. போற வழியில ஆள் நடமாட்டம் எதுவும் இல்ல. ஆனா இங்கேயும் இயந்திரங்கள் தான் இருக்கு. கண்ணாடி துடைக்கிறதுலேருந்து தெருவ கூட்டி பெருக்கிறது வரைக்கும் எல்லாமே இயந்திரங்கள் தான் பண்ணுது. நிலாவுக்கு ஒரு சைடு சிபிய காணுமேன்னுட்டு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு. இன்னொரு சைடு இந்த இயந்திரங்கள நினைச்சு வியக்கவும் வியக்கிறா. இந்த இயந்திரங்கள்னால நம்மளுக்கு தான் எவ்வளவு சௌகரியம் இல்ல அப்படின்லாம் பேசிட்டே போறா. ஜீனோவுக்கு புரியல. என்ன மாதிரியான இயந்திரங்களால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்க முடியும்னு எனக்கு சரியா புரியல அப்படிங்கறது ஜீனோ. பேட்டரி தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே நடந்து போகுது. இவங்க 2 பேரும் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிடுறாங்க. அங்க போய் ரிசப்ஷன்ல ஒரு பர்சன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் கிட்டக்க என்னுடைய கணவனை மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்றா. சிபியோட பெயரையும் சோஷியல் செக்யூரிட்டி நம்பரையும் கொடுத்த உடனேயும் அந்த பர்சன் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி செக் பண்ணி பாக்குறாரு. இந்த ஆபீஸ்ல இந்த பேர்லயோ இந்த நம்பர்லயோ யாருமே ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்க நல்லா பாருங்க, இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் நேத்தி கூட அவரை வீடியோ கால்ல பேசினேன். அடிக்கடி நான் இந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கே வந்து மீட் பண்ணிருக்கேன் அவரை அப்படின்லாம் சொல்லி பாக்குறா நிலா. ஆனா அந்த பர்சன் திரும்ப திரும்ப செக் பண்ணிட்டு இல்ல இந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல போய் பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறா நிலா. அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஃபர்ஸ்ட் மறுத்துட்டு அதுக்கப்புறம் சரி நான் போய் செக் பண்றேன் அப்படின்ட்டு போறாரு. அவர் அந்த சைட் போன அடுத்த செகண்ட் ஜீரோ சொல்லுது, இல்ல நீயே இந்த கம்ப்யூட்டர்ல செக் பண்ணலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. ஜீனோவுடைய ஹெல்ப்போட நிலாவும் அந்த கம்ப்யூட்டர் டெர்மினல்ல ஆக்சஸ் பண்றா. அந்த கம்ப்யூட்டர் நிலாவுடைய டீடைல்ஸ கேக்குது. நிலாவுடைய பெயரும் சோஷியல் செக்யூரிட்டி நம்பரும் கொடுக்கறா. அந்த கம்ப்யூட்டர் டேட்டாபேஸ ஆக்சஸ் பண்ணி நிலாவுடைய டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுது. அவளுடைய அட்ரஸ்ல இருந்து எல்லா டீடைல்ஸும் காமிக்குது. உன்னுடைய கணவனின் பெயர் ரவி அப்படின்னு சொல்லி வேற ஒரு நம்பர் காமிக்குது. இல்ல தப்பு, என்னுடைய கணவனுடைய பெயர் சிபி அப்படின்னுட்டு அவனுடைய சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் கொடுக்குறா. கம்ப்யூட்டர் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இல்ல இந்த மாதிரி பேர்ல யாரும் இல்ல, உன்னுடைய கணவனின் பெயர் ரவின்னு தான் எங்களுடைய டேட்டாபேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது. நிலாவுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அது எப்படி மெஷின் தப்பு பண்ணுதே அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த கம்ப்யூட்டர் ரிப்ளை கொடுக்குது, இல்ல என்னுடைய மாஸ்டர் டெர்மினல் டெல்லியில இருக்கு, அது கண்டிப்பா தப்பே பண்ணாது, அதோடைய டேட்டாபேஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுது. ஜீனோ உடனே நிலா வா கிளம்பலாம், இது கூட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்குது. அப்போ கரெக்டா அந்த ரிசப்ஷனிஸ்ட் பர்சனும் கீழே வந்துட்டு சிபிங்கிற பேர்ல இங்க யாருமே ஒர்க் பண்ணல, கபின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு இப்பதான் ரீசெண்டா செவ்வாய் கிரகத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. நிலாவும் ஜீனோவும் கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. போற வழியில எல்லாம் நிலாக்கு ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஒரு இயந்திரம் மிஸ்டேக் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே போறா. ஆனா ஜீனோ என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் படைச்ச எந்த விஷயமா இருந்தாலும் அது பழுதாகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, கவலைப்படாத, வீட்டுக்கு போய் பார்க்கலாம், அங்க சிபி இருந்தாலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுது. கூடவே என்ன சொல்லுதுன்னா, இந்த காலகட்டத்துல எல்லாமே சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் தான். நம்பர் ஒருத்தர் மறந்துட்டாக்க எல்லாமே போச்சு. நீ கரெக்டான நம்பர் தான் ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குது ஜீனோ. நிலா அடிச்சு சொல்றா, கண்டிப்பா இந்த நம்பர் தான். நேத்திக்கு கூட இந்த நம்பர் வச்சுதான் சிபி கூட நான் பேசினேன் அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு போய் பார்த்தா சிபி இன்னும் வரல. ரவி மட்டும் தான் இருக்கான். நிலாவுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஒருவேளை இந்த ரவியும் இந்த ஜீனோவும் சேர்ந்து தான் ஏதோ திட்டம் போடுறாங்களோ அப்படின்லாம் யோசிக்கிறா. அப்புறம் ச்சே இவன் மூஞ்சிய பார்த்தா நல்லவ மாதிரி தான் தெரியுது அப்படின்லாம் அவளே தேத்திக்கிறா. அதே சமயம் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும்னு தன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறா. இவங்க 3 பேரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சிபிங்கிற ஒரு பர்சன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல இருந்து காணாம போயிருந்திருக்க முடியும் அப்படின்னுட்டு. அதுக்கு ஜீனோ என்ன சொல்லுதுன்னா, ஒண்ணு கம்ப்யூட்டர் மிஸ்டேக்கா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இன்னொரு சாத்தியக்கூறும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுது ஜீனோ. சப்போஸ் சிபிங்கிற பர்சன் அழிந்து போயிருந்தா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லுது. நிலாவோட மனசுல ஏற்கனவே இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. ஜீனோ இப்படி சொன்னதும் அந்த கவலை இன்னும் பன்மடங்காகுது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கவலைப்படாத, அந்த மாதிரி ஆயிருக்காது, ஆனா அதுவும் ஒரு பாசிபிலிட்டின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் டாக்டர் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. சிபியும் நிலாவும் ரெகுலரா கன்சல்ட் பண்ற டாக்டர் கிட்ட தான் வந்திருக்கா. அங்கேயும் போய் டேட்டா பேஸ் செக் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. டாக்டர் கிட்ட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிட்டு நிலா சொல்றா, சிபிங்கிற பேர் எப்படி இல்லாம இருக்கும் டாக்டர்னு கேக்குறா. டாக்டருடைய சிஸ்டம்லயும் சிபிங்கிற பேர் இல்ல அப்படின்னு தான் காமிக்குது. டாக்டரும் என்ன சொல்றாருன்னா, டெல்லியில இருக்கிற மாஸ்டர் சிஸ்டம்ல ஏதோ சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதனாலதான் எல்லா இடங்கள்லயும் இது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஏன் சிபிக்கு இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு கேக்குறா நிலா. அது சிபி வந்தாதான் தெரியும் அப்படிங்கிறாரு டாக்டர். சிபி தான் வரலையே, 18 மணி நேரம் ஆயாச்சு காணாம போய் அப்படின்னு சொல்றா நிலா. டாக்டர் என்ன சொல்றாரு, ரொம்ப நேரம் கடத்தாத, 24 ஹவர்ஸ் மேல போயாச்சுனாக்க ரொம்ப கஷ்டம், அதனால 24 ஹவர்ஸ்க்குள்ள போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாரு டாக்டர். நிலாவும் சரின்னு வீட்டுக்கு கிளம்பி வரா. வீட்டு வாசல்ல போலீஸ்.
போலீஸ் பார்த்த உடனேயும் நிலாவுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாகுது. ஒரு சைடு சிபிக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு ஒரு பயம். இன்னொரு சைடு சிபி ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கான்னா, நம்மலாம் அரசாங்கத்துக்கிட்டேருந்து தள்ளியே இருக்கணும் அப்படிங்கிற மாரி வார்னிங் குடுத்து வச்சிருக்கான். அந்த போலீஸ் தன்னைத்தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. நிலா கேட்கிறா, "என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கிறா. "அத நீங்க தான் சொல்லணும். நீங்க தானே உங்க கணவர தேடிட்டு இருக்கீங்க. கிடைச்சிட்டாரா?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல, இன்னும் கிடைக்கல. ஆனா நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள அவர் உள்ள வந்திருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால தான் அவங்கள தொந்தரவு பண்ண விரும்பல" அப்படின்னு தான் சொல்றா. "தொந்தரவு எதுவும் இல்ல. நீங்க உங்களுடைய கணவர திரும்ப திரும்ப தேடியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் நோட்டிஃபிகேஷன்ல வந்தது. மேலும் நீங்க கொடுத்த நம்பர் தப்பான நம்பர்னு ஃபிளாக் ஆயிருக்கு. இதனால உங்களுடைய ஹஸ்பண்டோடைய மாஸ்டர் கார்ட செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சிருக்கு. இதுக்காக வர வெள்ளிக்கிழமை பணத்தை கட்டி ரசீடோட எங்களுடைய ஆபீஸ்க்கு வந்து மீட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாரு இந்த போலீஸ். நிலா என்ன சொல்றான்னா, மோஸ்ட்லி அதுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இத்தனை நேரம் வீட்டுக்குள்ள சிபி வந்தாலும் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக போறா. "நீங்க உள்ள போய் செக் பண்ணிட்டு சொல்றீங்களா?" அப்படின்னு கேக்குறாரு இந்த போலீஸ். உடனே நிலா என்ன சொல்றான்னா, "நீங்களும் உள்ள வாங்க, டீ குடிக்கலாம்" அப்படின்னு உள்ள கூப்பிடுறா. உள்ள போனா, "இதுதான் உங்களுடைய ஹஸ்பண்டா?" அப்படின்னு ரவியை பார்த்து கேட்கிறாரு இந்த போலீஸ். ஜீனோ அதுக்கு சிரிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே அந்த போலீஸ்காரருக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே லேசர் துப்பாக்கி எடுத்து காமிக்கிறாரு, சுற்றுவேன் அப்படின்னுட்டு. "இது நிஜம்னா இல்ல, இது ஒரு இயந்திரம் தான்" அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. போலீஸ் கிளம்பும் பொழுது திரும்ப என்ன சொல்றாருன்னா, "நீங்க இந்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பா ஆபீஸ்க்கு வந்து மீட் பண்ணுங்க. நம்பர் கிராஸ் செக் பண்ணிடலாம்" அப்படின்லாம் சொல்லிட்டு போறாரு. போலீஸ் கிளம்பின உடனேயும் ரவி அரசாங்கத்தை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசுறான். ஜீனோவும் வார்ன் பண்ணுது ரவிய. வர வர அரசாங்கத்துக்கு எதிரா நிறைய பேசுற அப்படின்னு வார்ன் பண்ணுது. நிலாவுக்கு சிபிய பத்திய கவலை இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுது. நம்பர் கரெக்ட் தான், அவருக்கு வேற ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்றா. ரவி என்ன சொல்றான்னா, சிபிக்கு விபத்து ஏதாவது ஏற்பட்டிருந்தா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உடனே வந்து சேர்ந்திருக்கும். நம்ம அரசாங்கம் இதுலலாம் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பண்ணும் அப்படின்லாம் சொல்றான். கூடவே என்ன சொல்றான்னா, "கவலைப்படாதீங்க, விபத்தெல்லாம் இருக்காது. உங்களுடைய ஹஸ்பண்ட ஏதாவது முக்கிய அரசு பணிக்காக வேற ஏதாவது இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால கூட இந்த மாதிரி நடக்கலாம்" அப்படின்லாம் சொல்றான். அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் சிபி வீடு திரும்பவே இல்ல. இதனால நிலா, ரவி, ஜீனோ 3 பேரும் சேர்ந்து அந்த ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போய் அந்த போலீஸ் சொன்ன மாதிரி பணத்தை கட்டி ரெசீட் வாங்கி ஒரு லேடிய போய் மீட் பண்றாங்க. அந்த லேடி சிபியோடைய டீடைல்ஸை வாங்கி தன்னுடைய கம்ப்யூட்டர்ல செக் பண்றாங்க. அங்கேயும் இந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லவே இல்ல, இந்த நம்பர் தப்பான நம்பர் அப்படின்னு தான் வருது. அவங்க என்ன பண்றாங்க, பேக்கப் டேட்டா பேஸ்ல போய் தேடி பார்த்துட்டு நம்பர் கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக மெயின் சிஸ்டம்ல இருந்து இது டெலீட் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா லிஸ்ட் பண்றாங்க. வேற கிரகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரா, வேற புது நம்பருக்கு அப்ளை பண்ணிருக்காரா, அது இது நிறைய கேள்வி கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் இல்ல இல்லன்னு நிலா ஆன்சர் பண்றா. அப்ப ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கணும், சிபி அழிஞ்சிருக்கணும், அதனாலதான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த லேடி. நிலாவால இதை தாங்கிக்கவே முடியல. அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு பதறா. "நீ சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது ஒண்ணுதான் பாசிபிள்னு தோணுது. இரு, நான் கம்ப்யூட்டரே கேட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல திரும்ப ஏதோ தேடுறாங்க. நிலாவால தாங்கிக்கவே முடியல. அவ கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது. அப்ப கரெக்டா இந்த லேடி கம்ப்யூட்டர் ரிசல்ட்ஸ ஒரு பிரிண்ட் அவுட்டா எடுத்து கொடுக்குறாங்க. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, "சிபியோடைய ஃபைல் ஏன் நீக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல" அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த லேடி கிட்டேயே யாருக்கு இந்த அதிகாரம் இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. டெல்லிக்கு போனா டீடைல்ஸ் தெரியலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த லேடி. அதுக்கு உண்டான ப்ரொசீஜர், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்த பத்தியும் எக்ஸ்பிளைனும் பண்றாங்க. இதை கேட்டுட்டு 3 பேரும் கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. ஜீனோ என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, நம்ம ஏன் டெல்லிக்கு போய் செக் பண்ணக்கூடாது அப்படிங்குது. ரவி என்ன சொல்றான், டெல்லி ஜீவாவுடைய கோட்டை. அங்க தெரிஞ்சவங்க இருந்தா கூட அனுமதி இல்லாம உள்ள போகலாம் முடியாது அப்படிங்கிறான். மனிதர்களால தான் முடியாது, என்னால முடியுமே அப்படிங்குது ஜீனோ. ரவி உடனே என்ன சொல்றான், "அதெல்லாம் இப்ப வேண்டாம். நான் வேற வழியா உங்க ஹஸ்பண்ட கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நிலா" அப்படின்னு சொல்றான். இவங்க 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா டெலிபோன் அடிச்சுட்டே இருக்கு. நிலா தான் போன் எடுக்கிறா. போன் வந்திருக்கிறது அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. "உங்க கணவன் சிபி உயிரோட தான் இருக்காரு. உடனே வந்து பிக்கப் பண்ணிட்டு போங்க" அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு சிபிக்கு? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.